யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே தொப்புள் கொடி சொந்தம் ஒண்ணு தொலைஞ்சு போனதே. அத்துவிட்ட காயம் அது ஆறி போனதே. யாரு செஞ்ச பாவம் இது எந்த நெஞ்சு தாங்குறது? தாய் புள்ள என்ன மன்னிச்சிடுமா. என் சாமி, எதுக்குடா நீ மன்னிப்பு கேட்குற? அம்மா பண்ண தப்புக்கு நீ என்னடா பண்ணுவ? ஏன் நல்லதுக்கு தானம்மா பண்ணீங்க. நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான்மா பண்ணீங்க. நீங்க அப்படி சொன்னாதான் நான் ஒத்து பண்றதுனால தானம்மா சொன்னீங்க. மற்றபடி நான் வீணா போகணுன்றதுக்காக நீங்க அப்படி ஒரு விஷயத்த பண்ண சொல்லலையே. அம்மாவை புரிஞ்சுக்கிட்டியா சாமி? எல்லா விஷயத்தையும் யோசிச்சேன் நானு. உங்களை பத்தி யோசிக்காம விட்டுட்டேனம்மா. நம்ம பிறந்ததுல இருந்து பார்த்து பார்த்து வளர்த்த நம்ம அம்மா நம்ம நல்லதுக்காக தான் பண்ண சொன்னாங்க. இப்படி நடக்கும்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. நடந்த விஷயத்துக்காக அவங்க மேல பழிய போட்டது தப்புன்னு எனக்கு புரிய 2 வருஷம் ஆயிடுச்சேம்மா. இந்த 2 வருஷமா எங்க அம்மாவை நான் மிஸ் பண்ணிட்டேனேம்மா. ஏதோ ஒரு விஷயத்த தேடி ஓடுறேன்னு சொல்லிட்டு எனக்காகவே வாழ்ந்த எங்க அம்மாவை நான் தொலைச்சிட்டேனேம்மா. என் புள்ள எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்தத நான் சந்தோஷமா தான் சாமி ஏற்றுக்கிட்டேன். இந்த 2 வருஷத்துல அம்மா மேலே உனக்கு இன்னும் பாசம் அதிகமாக தானடா ஆயிருக்கும். குறைஞ்சிருந்திருக்காதுல்ல. எனக்கு தெரியும் சாமி. நான் வருத்தப்படலடா. எப்போவுமே நீ நல்லா இருக்கணும் தான்டா நினைக்கிறேன். என் பிள்ளை என்கிட்ட பேசாமல் இருந்தது தான் வருத்தமே தவிர மற்றபடி என் பிள்ளை கோபத்தில் எனக்கு வருத்தம் இல்லடா. அவன் கொடுத்த தண்டனை சரிதானே, என் மனசு ஏற்றுக்கிட்டு தாண்டா இருக்கு. எனக்கு உங்களை பார்க்கணுமா. நாளைக்கு நான் வந்துடுவேன். பிரசவமான உடனே டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான்னு. அந்த ரத்தத்தோட எடுத்து என்கிட்ட காமிச்சாங்க. தடவை உன்னை பார்த்தப்ப எவ்வளோ ஒரு கனவு ஆசை, நமக்கு ஒரு புள்ள பிறந்திருக்கான் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட பார்த்தனோ. அதே மாதிரி இந்த அம்மா நாளைக்கு உன்னை பார்க்க போறேன். அதே எதிர்பார்ப்பு தான் சாமி. 1% கூட குறையாம இந்த அம்மாவுக்கு இருக்கு. என் பிள்ளைக்கு புரிஞ்சிருச்சுல என் பாசம். என் பிள்ளைக்கு புரிஞ்சிருச்சுல. எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டேன்லம்மா. தம்பி, ஏதோ நடக்கணும்னு நடந்துருச்சு. உன் மேலேயும் தப்பு இல்லை, அவன் மேலேயும் தப்பு இல்லை. இப்போ வச்சும் புரிஞ்சுக்கிட்டே அது வரைக்கும் சந்தோஷம்டா. அம்மா எவ்வளோப்பா அழுதுருப்பாங்க. அதெல்லாம் யோசிக்காம விட்டுட்டாலப்பா. நீ அழுவாதடா. அழுதா அம்மாவால தாங்க முடியாது. என் சாமி இல்லை, அழுவாதடா. நான் அழுவலம்மா, நீங்களும் அழுவாதீங்க. இதுக்கப்புறம் நீங்க அழுவக்கூடாது. உங்க புள்ள உங்க கூட மட்டும்தாம்மா இருப்பேன். இதுக்கப்புறம் நான் உங்களை தவிக்க விட மாட்டேம்மா. இது போதும்டா, இது போதும். இந்த அம்மாவுக்கு வச்ச தவிப்புக்கு அந்த சாமி கண்ணெடுத்து பார்த்துருச்சே. தம்பி, நாளைக்கு வந்துருவியாடா? எந்த வேலை எப்படி இருந்தாலும் நான் நாளைக்கு வந்துடுவேன்ப்பா. அம்மாவை எனக்கு பார்க்கணும். தம்பி, உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டே வா சாமி. எதுக்காகவும் நீ எந்த விஷயத்துலையும் தோத்து போகக்கூடாது. என் பிள்ளை எல்லாத்துலேயுமே ஜெயிக்கணும். நான் உங்க விஷயத்துல நான் தோத்துட்டேன்லம்மா. ஒரு பிள்ளையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அம்மாவுக்கு எந்த வருத்தமும் இல்லை. நீயும் எந்த வருத்தமும் படாத. கூடிய சீக்கிரம் என் பிள்ளை சந்தோஷமா இருக்கிறத இந்த அம்மா பார்க்க போறேன். சரி தம்பி, நீ அழாத. அம்மாவை நான் பார்த்துக்கிறேன். நீ ஃபோனை வச்சுட்டு தூங்குன்னா அழுகாத. மணி ஆயிடுச்சுல்லப்பா. மார்னிங் மீட்டிங்லாம் இருக்கும்ல, அதனால நீ அழுவாதப்பா. யாரும் இல்லாமல் வேற தனியாக போயிருக்க. அதனால நீ ஃபீல் பண்ணாதடா. சரிப்பா. சாப்பிட்டியா சாமி? லவ் யூமா. இவ்வளோ கோபத்தில் இருந்தப்போ இந்த பிள்ளைக்கு சாப்பாடு போட மறக்கலம்மா நீங்க. நான் எப்படிடா மறப்பேன்? என் பிள்ளை சாப்பிட்டானா இல்லையான்னு என்ன தவிர வேற யாருப்பா பாப்பா? ஏதோ என் பிள்ளை என் மேலே கோபமாக இருக்கான்றதுக்காக நான் விட்டுருவேன் என் பிள்ளைய. என் பிள்ளைக்கு என் மூச்சு இருக்கிற வரைக்கும் என் காலம் வரைக்கும் நான் தான் பார்த்து பார்த்து பண்ணுவேன். லவ் யூமா. என் சாமி, அழுவதானே அம்மா வாழவே மாட்டேன். கண்ணை தொடச்சிட்டு நீ போய் தூங்குன்னு அப்பா சொன்ன மாதிரி காலையில் மீட்டிங்லாம் இருக்கும்ல, எல்லாத்தையும் பார்க்கணும்ல. என் பிள்ளை கலங்கி போய் நிற்கக்கூடாதுல்ல. சரிம்மா, நீங்க அழுவ மாட்டீங்கல்ல? இதுக்கப்புறம் எதுக்காகவும் அந்த அம்மா அழுவ மாட்டேன். போதுமா? சரி, தூங்குன்னா. சரிம்மா. நெஞ்சில் வாரம் வந்தால் சாய்வேனே உன் தோளிலே. மாட்டேன். என் பிள்ளை என்கிட்ட பேசிட்டாலங்க. ஆமா, உன் புள்ள உன்கிட்ட பேசிட்டான். அழுவாதம்மா. அதுவும் புரிஞ்சுக்கிட்டு பேசியிருக்கான். இதுக்கப்புறம் உன்னை பிரிஞ்சிருக்க மாட்டான். நாளைக்கு ஓடி வந்துருவான் பாரு. கண்ணீரே கூடாதென்றும் என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வாயே அண்ணாலிலே. இனி ஒரு ஜென்மம் எடுத்து வந்தால்
புரிஞ்சு பாருன்னு நினச்சான். சஞ்சய் சார் வேற ஏதோ சொல்லி பயமுறுத்துறாரு. மயக்கம் வந்திருக்கும் அப்படி இப்படின்னு. மயங்கிருப்பாரா? உண்மையில மயக்கம் தான் வந்திருக்குமோ? லாஸ்ட் டைம் அவர் என்கிட்ட பேசும்போது கூட மயங்கிட்டாருல்ல. நான் வேணான்னு சொன்னதுக்கே மயங்கிட்டாரு. இப்போ சிம்பத்தி கிரியேட் பண்ணுறீங்கன்னெலாம் பேசி வச்சுட்டேன் கொஞ்சம் ஓவரா. நினச்சி பார்த்து என்ன ஆனார்னு தெரியலையே. நான் என்ன சொல்ல வந்தனோ அந்த விஷயத்த மட்டும் எடுத்துக்க வேண்டியதானே. நான் சிம்பத்தி கிரியேட் பண்ணுறேன்னு சொன்னதை மட்டும் ஏன் எடுத்துக்கணும்? நான் இப்போ என்ன பண்ணுவேன்? என்னை தவிக்க விட்டுறாதீங்க. செக்யூரிட்டி அண்ணாவை கூப்பிடலாமா? அவரோட ஃபோன் நம்பரும் தெரியாது. இங்கேருந்து கூப்பிட்டா கேட்குமா? சார் ஏன் சார் இப்படி பண்ணீங்க? அங்க அந்த மரத்துக்கடியில சாரா படுத்திருக்காரு. சஞ்சய் சார் சொன்ன மாதிரி மயங்கிட்டாரா? ஆனா எப்போ உள்ள வந்தாரு? கார் சவுண்ட் எனக்கு கேட்கலையே. ஐயோ சார். அம்மா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் ஏதோ ஒரு பாரம் இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. இவ்வளோ நாள் யோசிக்காம விட்டுட்டோம்ல. இவ வந்து சொல்லி தான் நம்மளுக்கு புரியணும்னு இருந்திருக்கு. அவ சொல்ற மாதிரி அவங்க அப்பா அம்மா விஷயத்துல கரெக்டாக தான் இருக்காள்ல. நான் எதிர்த்தாப்புல வந்து நின்று கூட நான் முக்கியம்னு தோணல. அவங்க தான் ஃபர்ஸ்ட் முக்கியம், அதுக்கப்புறம் தான் நான் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறா. அம்மா எவ்வளோ அழுதுருக்காங்க 2 வருஷமா. அழுவ வச்சிட்டேன்ல. அவ சொன்னது கரெக்டு, 100% கரெக்டு. எல்லாத்துலேயும் ஜெயிச்சிருந்தாலும் வாழ்க்கையில் தோற்று போய் தான் இருந்திருக்கேன். இருந்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன். டேய் ரோஹித், இதுக்கப்புறம் அவகிட்ட பேசாதடா. எப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டா? எல்லாம் சரிதான், நம்மள அம்மா கிட்ட சேர்த்து வச்சுட்டா, எல்லாம் கரெக்டு தான். ஆனால் சிம்பதி கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாலேடா. எப்படிடா அந்த வார்த்தையை சொன்னா? சிம்பதி கிரியேட் பண்ணுற மாதிரியா இருந்தோம் நம்ம இவ்வளோ நாள். பைத்தியக்காரத்தனமாக 2 வருஷமாக புலம்பிட்டு இருக்கோம். யார் பார்த்தாலும் நம்மள பைத்தியமான ஒரு சைடு யோசிக்கிற அளவுக்கு வச்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது சிம்பதி கிரியேட் பண்ணுறேன்ட்டாலே சத்தியமா இந்த வார்த்தையை மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன்னா. பைத்தியக்காரத்தனமா இவன் பேசுறான், நம்ம எதுவும் பேச தேவையில்ல அப்படின்னு இருக்கல்ல. நீ உன் மனசுல இருக்கிற காதலையும் வெளியில வர வைக்கிறான்டி. அம்மா கிட்ட பேசுறது ஒரு பக்கம் நிம்மதியா இருந்தாலும் இவ கேட்ட வார்த்தை மண்டைக்குள்ள வந்துட்டு போயிட்டே இருக்கு. வந்த டென்ஷனுக்கு ஓங்கி ஒரு அற விட்டுருப்பேன். சரி போனா போதுன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவ அம்மா டாபிக் பேசுறதுனால சிம்பதி கிரியேட் பண்றானாம்ல. சிம்பதி ஏய் எனக்கு வர டென்ஷனுக்கு ஒண்ணா என் பொண்டாட்டின்னு நினச்சி வச்சுட்டு இருந்த துளசி செடியை என் கூட வச்சுக்காத அளவுக்கு ஒரு கேள்வி கேட்டுட்டாலே. இதுக்கப்புறம் அவன் முன்னாடி அந்த செடியை நான் தூக்கிட்டு போக முடியுமா? இப்படி என் நிம்மதிக்காக நான் வச்சிருந்த ஒரு பொருளை இப்படி சிம்பத்தின்ட்டாலே. தடவையா ரோஹித்து மரத்தை வெறிக்க பார்த்துட்டு படுத்து கிடக்குறடா. தூக்கமும் வரலையே, என்ன பண்ணுறது? அந்த துளசி செடியை என் பொண்டாட்டியாக நினச்சிட்டு வாழ்ந்ததுக்கு கேட்ட வார்த்தை செருப்பால் அடித்த மாதிரி தான் இருந்தது. என்ன பண்ணுறது? அவ்வளோ டென்ஷனு, ஒன்றும் பண்ண முடியல. ரோஹித்து இப்போ எப்படா தனியாக தூங்குவேன்? உன் துளசி கூட தூங்கியே பழகிட்டியடா. அவளுக்கே பாசம் இல்லாதப்ப நம்ம ஏன் நினைக்கணும்? போ, இனிமேல் நம்ம யாரும் இல்லாமலே தூங்க கற்றுக்கலாம். நாளையிலேருந்து போய் அம்மா மடியில் படுத்து தூங்கிடலாம். எனக்கு ஃபோன் அடித்தாலே நான் எடுக்க மாட்டேன். நான் ஏன் எடுக்கணும்? என்ன நிம்மதி இல்லாமல் பண்ணிட்டு ஃபோன் அடிக்கிறா. நான் எங்கே போனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அடிச்சுட்டு நீ நிம்மதி இல்லாமலே இரு. போடி. கண்ணை மூடுவோம், தூக்கம் வருதா இல்லையான்னு பார்ப்போம். என்ன அலறிக்கிட்டு ஓடி வர மாதிரி சத்தம் கேக்குது? சார் மயங்கிட்டீங்களா? இதோ வரேன் சார். மயங்கிட்டனா? ஓ, இவ எங்க இருந்தோ பார்த்து நான் மயங்கிட்டேன்னு நினைச்சிட்டு ஓடி வந்துட்டு இருக்கா போல. பேசின பேச்சுக்கு அன்னைக்கு மயங்கின மாதிரி இன்னைக்கு மயங்கிட்டேன்னு நினைச்சிட்டாலோ. வரட்டும், மயங்கின மாதிரியே இருப்போம். இவகிட்ட பேச்சை கொடுக்க கூடாதுமா. நம்ம கண்டினியூ பண்ணுவோம். என்னதான் பேசுறான்னு கேட்போம். கண்ணை மூடுடா ரோஹித், கதட்டும் கொஞ்ச நேரம். சார் சார் கண்ணை முழிச்சு பாருங்க சார். ஐயோ, என்ன வந்து எழுப்புவான்னு பார்த்தா தூக்கி மடியில படுக்க வச்சிருக்கா. ஐயோ கடவுளே. தெரியாம பேசிட்டேன். சிம்பத்தி கிரியேட் பண்றீங்கன்னு நான் சொல்லியிருக்க கூடாதுதான். அந்த வார்த்தை உங்க மனசை கஷ்டப்படுத்திருக்கோம்ல. நான் பேசியிருக்க கூடாது, தப்பு தான். என்னை மன்னிச்சிடுங்க. ஏந்திருங்க சார், என்னை தவிக்க விட்டுறாதீங்க. தவிக்க விட்டுறாதீங்களா? ஏய், என் மேலதான் உனக்கு பாசமே கிடையாது. அப்புறம் நான் எப்படி ஒன்ன தவிக்க விடுவேன்? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா கண்டிப்பா அவ்வளோதான், நான் இருக்கவே மாட்டேன். 2 வருஷமா யாருன்னு தெரியாதப்பவே நான் உங்க மேல அவ்வளோ பாசம் வச்சுட்டேன். அந்த துளசி செடியை நானும் என் புருஷனா நினைச்சுதான் வச்சிருந்தேன். வச்சிருந்தேன், நான் என்ன பண்றது? ஆனா என்னாலதான் எதுவும் பண்ண முடியாது. எங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு. எனக்கு எங்க அப்பாவும் முக்கியம், நீங்களும் முக்கியம். அன்னைக்கு சொன்னதே தான் நான் திரும்பவும் சொல்றேன். நீங்க மயக்கத்துல இருக்கும்போது மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். சார் ஏந்திரிங்க சார்.
எனக்கு ஒன்றுனா தாங்க மாட்டல நீ இப்படி துடிச்சு போய் அழுகுற. நீ அணைச்சு பிடிச்சிருக்கிறதுல தெரியுதுடி என் அம்மா பாசத்தை உன்கிட்ட உணர்றேன். சரி அழுவட்டும், இன்னொரு 5 நிமிஷம் அம்மா மடியில் படுத்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கு. அப்படியே படுத்துருப்போம். சஞ்சய் சார் அப்பவே சொன்னாரு, நான் ஃபோன் பண்ணப்ப ஏன்னா இப்படி பேசுனீங்க, அவனுக்கு மயக்கம் வந்துட்டா என்ன பண்றது, ஐயோ அவன் பாவம் எங்க மயங்கி கிடக்குறானோ தெரியலையே அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரியே மரத்துக்கடியில மயங்கி போய் கிடக்குறீங்களே சார். சார் என்னதான் இருந்தாலும் என் நண்பன் தான் கோவப்பட்டு திட்டிருக்கான் போலயே. அந்த பதட்டத்துல தான் வந்து தூக்கி மடியில வச்சிருக்கா. இல்லைன்னா இவளுக்கா பாசம் பொங்கிட்டு வருது. சார் எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா உங்களை. நீங்கள் யாருன்னு தெரியாது அப்போவே. நான் 2 வருஷமா உங்களை விட பைத்தியக்காரத்தனமாக அந்த துளசி கூட பேசிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா. உங்களை பார்த்த உடனே எனக்கும் ஒரு உள்ளுணர்வு இருந்துச்சு. யார் இவருன்னு சொல்லிட்டு அன்னைக்கு தடவை என்னை தொட்டு நான் தான் அப்படின்னு உணர்த்துனீங்க பாருங்க. அன்னைக்கெலாம் என் உசிரே என்கிட்ட இல்லை தெரியுமா. உங்களை ஒரு தடவையாச்சும் பார்த்துட மாட்டோமான்னு தவிச்சிருக்கேன் சார். அந்த தவிப்பெல்லாம் நான் வெளியில் சொல்ல முடியாமல் தான் சார் இருக்கேன். சார் எந்திரிங்க சார். உங்களை இந்த மாதிரி பார்க்கறதுக்காக தானே நான் அப்படி பேசினேன்னா, நீங்கள் உங்கள் அம்மா கூட சேரணும்னு தானே பேசினேன். இதுக்கு மேலே எந்திரிக்கலன்னா ரொம்ப அழுவா போலயே. ஆம்புலன்ஸுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணிட போகிறான். அண்ணி தண்ணி எடுத்துகிட்டு வரேன், தண்ணி எடுத்துகிட்டு வந்து தெளிக்கிறேன்னு. தண்ணி எடுத்துகிட்டு வந்து தெளிச்சா உங்களுக்கு மயக்கம் தெரியலான்னு பார்க்கலாம். அப்படின்னு தெரியல அப்படின்னா நான் சஞ்சய் சாருக்கு ஃபோன் அடிக்கிறேன், ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் அடிக்கிறேன், செக்யூரிட்டியை கூப்பிட்டு வரேன். அடி பாவி, இவ்வளோ லவ் வச்சிருக்கியாடி. 2 வருஷமா புருஷன் நினைச்சு வாழ்ந்தாலாம்ல. நம்ம சொன்னதுக்கு பைத்தியக்காரன் நம்மள சொல்லிட்டு என்ன வார்த்தை சொல்லிட்டு போற பத்தியா. ஏய் ரோஹித்து, நீ மயக்கத்துல இருக்கன்னு நினைச்சு உளறி இருக்கா. அதையே மெயின்டைன் பண்ணுவோம். இப்போ வந்து தண்ணி தெளிச்சோடனே நம்ம அப்படியே கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சிருவோம். மயக்கத்துல இருந்தோன்ட்டு சத்தியம் பண்ணுவோம். அவன் நம்பிடுவா. பேசின எந்த வார்த்தையும் நம்ம வெளியிலே காமிச்சுக்க கூடாது. பாக்குறேன்டி எவ்வளவு நாளைக்கு இந்த பாச்சா வந்துட்டு போகுதுன்ட்டு. என்கிட்ட நீ வாயை திறந்து சொல்ற, எங்க அப்பா கிட்ட வந்து பேசுங்க, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல வைக்கிறேன். சார் ஐயோ அம்மா வரா, கண்ணை மூடிடுவோம். சார் எந்திரிங்க சார். உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல. ஓ என்னோடு தான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கை கொடுப்பா தென்றல் சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போனா சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேனா என்னோடைய காதல். ஏன் பழுதுட்டு இருக்கா? மயங்கிட்டீங்க. ஆமா மயங்கிட்டேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. என் மேலதான் உனக்கு பாசம் இல்லைல்ல. அப்படி இருக்கும்போது நான் மயங்கினா என்ன, இல்லை ஒரே வழியா செத்தா உனக்கு என்ன? எதுக்கு பழுவுற? அப்படி ஒரு வார்த்தையை சொல்லாதீங்க. அப்படி தாண்டி சொல்லுவேன். நான் தான் துளசி செடியை வச்சுக்கிட்டு சிம்பதி கிரியேட் பண்றேனாச்சு. சிம்பதி கிரியேட் பண்றவன் பொய்யானவனா தானே இருப்பான். பொய்யா இருக்கிறவன் தானே சிம்பதி கிரியேட் பண்ணுவான் அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்காக. அப்படி இருக்கும்போது நான் இருந்தா உனக்கு என்ன, போனா உனக்கு என்னடி? நீங்க வாங்க, வந்து தூங்குங்க. ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா உடம்பு சரியாயிடும். வாங்க. வாயை திறந்து பேசுடி. நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடி பேசிக்கிட்டு இருக்க? திரும்ப எமோஷ்னலாக பேசாதீங்க ப்ளீஸ். நான் பேசல, அழாத. ஃபர்ஸ்ட் அழுகி ஸ்டாப் பண்ண. அழாதன்னு சொன்னேன். ஊன்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்கேன். உன்னை தெளிய வச்சு தான் ஆகணும். அழுவுறத பார்த்தா பாவமா இருக்கு. ஏய் நந்தினி, இங்க பாரு. என்ன என்னோட தொட்டுலாம் பேசி அழுதுட்டு இருக்கேன். தொட்டு? ஆமா. உயிரே உனையே நினைந்து விழிநீர் மழையில் நனைந்து இமையில் இருக்கும் இரவு உறக்கம் கண்விட்டு போயாச்சு. காரணம் நீயாச்சு. நிலவு எரிக்க நினைவு கொதிக்க ஆறாத நெஞ்சாச்சு. ஆகாரம் நஞ்சாச்சு. தினம் தினம் உனை நினைக்கிறேன் துரும்பேன உடல். இஷ்டமா? எதுக்கு? எதுக்கா? என் பொண்டாட்டி என்ன என் வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றதுக்கு? யார் உங்க பொண்டாட்டி? தேர்ந்தெரிச்சு போல. என்ன இப்படிலாம் எமோஷனலாக இருக்கிறப்ப பேசினா நான் சொல்லிடுவேன்னு நினைக்கிறீங்களா? நீ எமோஷனலாக இருக்கிறப்ப பேசினா ஊன்னு சொல்லிடுவேன்ற நினப்பிலலாம் நான் பேசல. ஃபைனலாக கேட்குறேன், உங்கள் வீட்டில் வந்து பேசவா வேணாமா? உனக்கு என் மேலே விருப்பம் இருக்கா இல்லையா? பரிகாரத்துக்கு நடந்த கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப எங்கள் வீட்டில் வந்து பேசவான்னு கேட்குறீங்க. எந்த உரிமையில் நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் பேச போகிறீங்க? அதான் பரிகாரம் பண்ணி கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டு வந்தாச்சுல. அப்புறம் என்ன தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்போதைக்கு நீங்கள் எம்டி, நான் ஸ்டாஃப், அவ்வளோதான். இந்த லிமிட்டோட பேச கற்றுக்கோங்க. அப்புறம் நீங்கள் ஏதாவது அட்வான்டேஜாக பேசுனீங்க அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். இப்போவே கிளம்பி ஊருக்கு போயிடுவேன்.
எதுக்கு இப்போ படன்னு புரிஞ்சு தள்ளுற? பின்ன நீங்கள் எப்போ பாரு இதையே கேட்டுட்டு இருந்தா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? நான் தான் சொல்கிறேன்ல, பரிகாரத்துக்கு பண்ண கல்யாணம் தான். மற்றபடி நான் எதுவும் நினச்சிட்டு இல்லை. உங்கள் மேலே எனக்கு பாசம் இல்லை, எதுவுமே இல்லை. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. பாசம் இல்லாத ஒரு பிள்ளைகிட்ட வந்து நான் தான் உன் புருஷன், நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நம்ம சேர்ந்து வாழலாமான்னு கேட்டால் எப்படி பதில் சொல்ல முடியும்? நம்மளுக்கே டஃப் கொடுப்பா போல. நம்மளே மயக்கத்தில் இந்த மாதிரி நடிச்சோம் அப்படின்னா இவ கண்ணை திறந்துக்கிட்டே மயக்கத்தில் இருக்காமா? அதானே, மயக்கத்தில் இருக்கிறவங்கள எழுப்பலாம், மயக்கத்தில் இருக்கிற மாதிரியே நடிக்கிறவங்களை எழுப்புறது கஷ்டம் தான். நம்மள எழுப்புன மாதிரி எழுந்து உள்ள வாங்க. வர முடியாது. நந்தினி என்ன அழகா இருக்க, அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. அதுவும் இந்த நிலா வெளிச்சம் நைட் டைமு உன் மடியில் இப்படி படுத்துட்டு உன்னை பார்க்கறதுலாம் ஏதோ கனவு மாதிரி இருக்கு. இந்த ஜென்மத்துக்கு இது போதுண்டி. நீ என்னை ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்கலனாலும் சரி. ஆடி ஓ அழகு சிமதோடு உன்ன கண்டா பொழுதோ திருநாளு உன பார்த்து நான் தடுமாறுறேன், புயல் காத்துல பொறியாகுறேன் அடிமா. அப்பப்போ தெளிகிறா, அப்பப்போ ஃப்ரீஸ் ஆகிடுறா. அப்படியே மடியிலே தூங்க வச்சிடறியா? தூங்கிடுறேன். இங்க பாருங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு சொல்லிட்டேன். மரியாதையை கை எடுங்க, மடியில இருந்து இறங்கி பாடுங்க. போன போது மயக்க அடிச்சு விழுந்துட்டாருன்னு எழுப்பலான்னு வந்தா ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா. விட்டா ஆடியே ஒரு மாதிரி ஆக்கிடுவீங்க. ஏந்திரிங்க. தூக்கி படுக்க வச்சிருக்க. அப்படி இருக்கும்போது இப்ப நீ ஏந்து போடான்னு என்ன சொல்ற? முதல்ல நீங்க எதுக்கு வாடி பொடின்னு கூப்பிடுறீங்க? பொண்டாட்டி அப்படித்தானே கூப்பிடணும் சொல்லும். இதோ பாருங்க, அவ்வளவு திட்டினல்ல, உங்களுக்குலாம் கொஞ்சமாச்சும் இது இருக்கிறது இல்லையா? சொல்லுங்க, இருக்கிறது இல்லையா? இப்படி பேசுறீங்க. கோவமா பேசினதான். நானும் உன் மேல செம்ம கட்டுப்புல இருக்கேன் தான். எப்போ நீ சிம்பத்தி கிரியேட் பண்றேன்னு சொன்னியோ அதனால நான் உன் மேல கோவத்துல இருக்கேன் தான். இருந்தாலும் இதோ இப்ப எனக்கு உடம்பு சரியில்லைனோடனே அழுதல்ல, அந்த உரிமையில அடி போட்டு பேசினேன். அந்த உரிமையில நீ எனக்கு பொண்டாட்டி ஆயிட்ட, நானும் உனக்கு புருஷன் ஆயிட்டேன். அதான் ஏன் நந்தினி, நான் மட்டும்தான் உன் கண்ணத்துல கை வச்சிருக்கனா? நீ என் கண்ணத்துல கை வைக்கலல்ல? கையை எடுத்துட்டேன், நீங்களும் எடுங்க. அடியில இருந்து ஏந்திரிங்க. உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கே. கடுப்பு ஏத்தாதீங்க. நான் உங்க மேல கோவமா இருக்கேன். நானும் உன் மேல கோவமாதாமா இருக்கேன். பாவி தள்ளி விட்டா போறா. ஏய், திரும்ப வாங்கிட்டேன்னா என்னடி பண்ணுவ? மயக்கம் வர்றதுக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்டுக்கு தம்பிக்கு ஃபோன் பண்ணிட்டு மயங்குங்க. இனிமேல் நான் வர மாட்டேன். பட் உன் மேல கோவமா தாண்டி இருக்கேன். நானும் உங்க மேல கோவமா தான் இருக்கேன். அப்படியே இருங்க, அதான் நல்லது. காதலே வாழ்க்கையின் வேதம் என்று ஆனது, கண்களால் சுவாசிக்க கற்று தந்தது தூங்கிட்டு இப்ப பூமியே. செம்மையா தூக்கம் வரும்டா. இந்த மாதிரி ஒரு தூக்கம் நீ தூங்கி இருந்திருக்கவே மாட்ட. அந்த மாதிரி தூக்கம் வரும். இப்ப கண்ணை மூடு, ஒரு ட்ரீம் அல்ல வரும். சரியான கோவக்காரி. கோபம் உள்ள இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் இப்ப அவ்வளவு சந்தோஷப்படுத்திட்டு போறா. புரியல. இப்ப எதுக்கு காலையில என்ன ஃபோன் பண்ணி வர சொல்லி பால் பாயசம் கையில கொடுத்துருக்கீங்க? என்ன விஷயம்? குடும்பமா எதுவும் பிளான் பண்ணாம என்ன கூப்பிட மாட்டீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல என்ன கூப்பிட்டுருக்கீங்க, அதுவும் காலையிலே பால் பாயசம் சாப்பிட அப்படின்னா ஏதோ விஷயம் இருக்கு. சொல்லுங்க, என்ன உண்மை வேணும் என்கிட்ட இருந்து? நான் சொல்லல கண்ணகி, அவன் வெறும் செக்யூரிட்டி கார்டு கிடையாது, நம்ம எல்லாருக்கும் கார்டு. அதுவும் நம்ம குடும்பத்துக்கே கார்டு. ரோஹித்துக்கு அவன் கார்டு அப்படின்னு நான் சொன்னேன்னா சொல்லலையா? அதே மாதிரி எப்படி கல்புற மாதிரி கப்பட பிடிச்சிக்கிட்டான் பாரு மேட்ரை. பாட்டி, காலையில 5 ரூபாய்க்கு பர்ஃபார்ம் பண்ண சொன்னா 5 லட்சம் ரூபாய்க்கு பர்ஃபார்ம் பண்றேன். அப்படியா தெரியுது? அப்பட்டமா தெரியுதுன்னா, நல்லா அப்பட்டமா வெளிச்சம் போட்டு தெரியுது. அம்மா, அப்பா, நீங்க சுகர் பேஷண்ட் தானே? உங்களுக்கு தான் இனிப்பு எதுவும் கொடுக்க கூடாதுல்ல? அப்படி இருக்கும்போது பால் பாயாசம். தம்பி, இன்னைக்கு எனக்கு என் பொண்டாட்டி பால் பாயாசம் 2 கிளாஸ் கொடுத்துருக்கா தெரியுமா? ஏன்னா அவ அவ்வளவு சந்தோஷத்துல இருக்கா. ஒய் மம்மி?
தம்பி, நைட்டு என்ன நடந்துச்சு தெரியுமா? நைட்டு ரோஹித் ஃபோன் போட்டு என்கிட்ட பேசிட்டான்டா. அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கானா என்கிட்ட பேசுனதுனால. என்கிட்ட பேசி மன்னிப்புலாம் கேட்டுட்டு, அம்மா உங்களை பார்க்க நாளைக்கு ஓடி வந்துருவேன் அப்படின்லாம் சொன்னான்டா. உண்மையாவாம்மா? கேட்கவே சந்தோஷமா இருக்கு. நம்பவே முடியல. உண்மையா ஃபோன் போட்டு பேசினானா? அடா ஆமாண்டா தம்பி, ஃபோன் போட்டு பேசுனது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ண மாட்டோமா, 2 வருஷமா உங்களை தவிக்க விட்டுட்டேன், என்ன மன்னிச்சிருங்கம்மான்னு புள்ள அவ்வளோ அழுக. நைட்டு பூரா ஒரே அழுகாச்சு சீன் தான் பார்த்துக்க. அதனால நான் திரும்ப அந்த சீனை ஓட்ட விரும்பல. அந்த டாப்பிக்கை விட்டுரு. என் பிள்ளை என்கிட்ட பேசிட்டான், நான் என் பிள்ளைகிட்ட பேசிட்டேன். ஓ, அதான் குடும்பமா காலையிலே பால் பாயசம் சாப்பிடுறீங்க. நான் கூட உங்கள தப்பா நினைச்சிட்டேன். ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட கேட்கறதுக்காக தான் பால் பாயசம் வச்சு கொடுத்துருக்கீங்கன்னு. அப்ப மேட்ரு வேறயா? தம்பி, பால் பாயாசம் என்னவோ கண்ணகி கிட்ட ரோஹித் பேசுறதுக்காக வச்சதுதான். ஆனா உனக்கு பால் பாயாசம் கொடுத்தது வேற ஒரு விஷயத்துக்காக. தெரியும். குடும்பமா ஏதாவது யோசிச்சாலும் நீ மட்டும் தனியா ஏதாவது யோசிப்பேன்னு எனக்கு தெரியும் பாட்டி. சொல்லு, என்ன விஷயம்? தம்பி, செக்யூரிட்டி கார்டு எங்க எல்லாருக்கும் ரோஹித் அம்மா கிட்ட பேசினா, அம்மா ரோஹித் கிட்ட பேசிட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தான்டா. அந்த சீன்லாம் நைட்டு நினைச்சு பார்த்து நாங்களாம் தூங்கவே இல்லை குடும்பமா பார்த்துக்க. அது ஒரு பக்கம் ஓடிச்சு. ஆனா விடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு தெளிவு பிடிபட்டுச்சு பார்த்துக்க. தம்பி, பாயாசம் சாப்பிடுப்பா, சாப்பிட்டுட்டே கேட்கலாம். அத்தை வாங்க, நீங்க மட்டும்தான் பேலன்ஸ்னு வந்துட்டீங்களா? வாங்க, குடும்பமா பால் பாயசத்தை கொடுத்து என்ன சென்டரா உட்கார வச்சிருக்கும் போதே தெரியுது ஏதோ பெரிய மேட்ருன்னு. சரி, எப்படியும் கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, கேளுங்க. நான் வேற ஆபீஸ்க்கு போகணும். ரோஹித் வேற இல்லைல்ல. அது வந்துட்டா தம்பி, ரோஹித் அம்மா கிட்ட பேசினது என்னவோ கரெக்டு தான். ஆனா இத்தனை டைம் பெங்களூர் போயிருக்கான் வந்திருக்கான், அப்பெல்லாம் அவன் பேசுனது இல்லையாடா? ஏன் இங்க இருக்கும்போது கூட பேசுனது இல்லையாடா? அப்படி இருக்கும்போது திடீர்னு யாரா அவன் புத்திக்கு உரைக்கிற மாதிரி சொன்னது? ஆனா என் பிள்ளைக்கு யாரோ சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அவனுக்கு அத்திராத்திர அம்மா ஞாபகம் வந்திருக்கு. அதனாலதான் நாங்களாம் டவுட்ல இருக்கோம். யாருடா அது? அவனுக்கு அடுத்த அம்மா ஞாபகம் வந்து திடீர்னு கனவு கண்டுட்டு அவன் எந்த பேசியிருக்க கூடாதா? ஏன் உங்க கணக்குலாம் தப்பா புரியுதேன்? இல்லையே, அப்படிதான் வந்திருக்க வாய்ப்பு இல்லையே. அவன் ஒரு டைம் பெங்களூர் போகும்போதும் நாங்களாம் ஃபோன் போட்டு விசாரிச்சுக்கிட்டு தானே இருக்கோம். என்ன எங்கள்கிட்ட மல்லிகா நம்பர் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். தம்பி, உண்மையை சொல்லுடா. அவன் யாரோ ஒரு பொண்ணு கூட பெங்களூர் போயிருக்கானாமே. அதுவும் நம்ம வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கானா. எப்பவும் தங்குற கெஸ்ட் ஹவுஸ்ல தானடா ஸ்டாஃப்லாம் போனால் தங்குவாங்க. ஆனா இந்த பொண்ணு நம்ம வீட்டு உள்ள இருக்கிற ரூம்லேயே தங்கியிருக்காமே. சொல்லுடா, யாருடா அந்த பொண்ணு? மா, அல்டிமேட் டீடைல் கலெக்ஷன். என்ன அல்டிமேட் டீடைல் கலெக்ஷன்? இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்ச நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாமே இந்நேரம். டேய், உண்மையாவாடா? அப்ப அந்த பொண்ணு தானா? இதுக்கப்புறம் உங்கள்ட்டெல்லாம் மறைச்சு என்ன பண்றது? அதான் மாட்டிக்கிட்டானே. நீங்களா மல்லிகா கிட்ட பேசுவீங்கன்ற நினப்பு இல்லாம அந்த பைபிள் கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிடுச்சு. அதான் மாட்டிக்கிச்சு. இதுக்கப்புறம் நான் மறைச்சு என்ன பண்ண போறேன்? ஆமா, அந்த பொண்ணு தான். எங்கள்கிட்ட சொல்லியிருந்தா நாங்களே முறைப்படி சேர்த்து வச்சிருப்போம்லடா. இதோ பாரு அத்தை, நீ வேற மாதிரிலாம் யோசிக்காத. உன் மருமகன்னா அந்த புள்ளைய கூப்பிட்டுட்டு ஹனிமூன் போயிருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். அந்த புள்ளைய அவனை போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கு. நைட்டு ஃபுல்லா எவ்வளோ மனசு கஷ்டமாச்சுன்னு எங்களுக்கு தான் தெரியும். நீங்க இன்னும் எல்லாரும் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த புள்ளலாம் அவன்கிட்ட பேசக்கூட மாட்டுது. அவனை வேணான்னு 10 வாட்டி செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்லிடுச்சு. அதுவும் நைட்டுலாம் ரொம்ப மோசமா வேற சொல்லிடுச்சு. அதுலலாம் ரோஹித் ரொம்ப உடஞ்சு போயிட்டான். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. என்னடா தம்பி சொல்றா? அது நம்ம வீடுடா. ஆஃபீஸ் விஷயமா யாராவது போனால் கூட வெளியில் இருக்கிற கெஸ்ட் ஹவுஸில் தான் தங்குவாங்க. அப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ளே தங்க வச்சிருக்கானும் போது எனக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு. மல்லிகா நைட்டு ஃபோன் பண்ணப்போ கூட சொன்னா ஒரு பொண்ணு வந்துச்சு கூட அப்படின்னு. நான் சாதாரணமாக எடுத்துக்கிட்டேன். ஆனால் அவன் நைட்டு ஃபோன் போட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த பொண்ணை பற்றி யோசிக்கணும்னு தோணுச்சு. உண்மைதான். அந்த பொண்ணு பேசின பேச்சுல தான் நைட்டு உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணியே பேசினோம். ஆனா உங்க கூட அவனை சேர்த்து வைக்கணும்னு தான் ஆசைப்பட்டுச்சு தவிர அந்த புள்ள நம்ம ரோஹித் கூட சேரணும்லாம் ஆசைப்படல. அந்த விருப்பமே அந்த பொண்ணுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அது அவங்க குடும்பம் தான் முக்கியம். அப்பாவை கஷ்டப்படுத்த மாட்டேன், அம்மாவை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு இருக்கு. என்னடா தம்பி இப்படி சொல்கிறேன்? ஆமா, இவ்வளவு தரம் தெரிஞ்ச உங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருக்குமே. அந்த பொண்ணு நம்ம ஆஃபீஸ்ல தான் ஒர்க் பண்ணுது. அவனும் எப்படி எப்படியோ பேசிலாம் பார்த்துட்டான். அந்த பொண்ணு ஒன்றும் சொல்ற மாதிரி தெரியல. எதுவும் எங்க வீட்டுல வந்து பேசாதீங்கன்னு சொல்லுது. அப்புறம் எப்படிடா இந்த பிரச்சனையை முடிக்கிறதே? அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேதுன்னா ஏன்டா ஒத்துக்க மாட்டேது? அவங்க அப்பங்காரன் ஒரு மஞ்சள் சட்டை இருக்கான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஏய், பெரியவங்கள மாதிரி அதெல்லாம் பேசுறது என்னடா பழக்கம்? பின்ன அந்த ஆள் பெரிய மனுஷன் மாதிரியே நடந்துக்கிறாரு. பின்ன கடுப்பு தான் ஆகுது. அதனால தான் அப்படி வருது. நானும் பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். என்ன பண்றது? அது அவங்க பொண்ணுக்கு நடந்தது பரிகாரமா இருந்தாலும் அப்படி ஒரு சின்ன பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வச்சாங்க? கல்யாணம் ஆகாத பொண்ணு வந்து நிக்குது. அதை அந்த சூழ்நிலையில எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க? பணக்காரங்கன்னா இப்படிதான் என் பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்கிட்டாங்க. அப்படியே அவங்க வந்தா கூட என் பொண்ணை பணத்துக்காக யூஸ் பண்ணதான் நினைப்பாங்களே தவிர என் பொண்ணு மேல எந்த பாசமும் காட்ட மாட்டாங்க. என் பொண்ணு தவிச்சு போய் தான் நிற்கும் அப்படின்னு அந்த ஆள் லூசுத்தனமா பேசுறாரு. டேய், நம்ம பேசி புரிய வைப்போம்டா. அதெல்லாம் புரிய வைக்க முடியாது. அவர் தான் சொல்றாரு அந்த பொண்ணு அந்த டைம்ல கல்யாணம் பண்ணிக்கிச்சு. சரி, இப்ப சம்பந்தப்பட்டவங்க தேடி வந்தா என்ன பண்ணுவீங்கன்னா கொஸ்டின் கேட்டு பார்த்தாச்சு. அதுக்கும் அவரு இப்ப தேடிட்டு வந்தாலும் ஏதாவது ஒரு தேவைக்காக தான் தேடிட்டு வருவாங்க. என் பொண்ணை நல்லா வச்சிருக்க மாட்டாங்க. என் பொண்ணு வாழ்க்கை வீணா போயிடும். அப்படி ஒருத்தவங்க தேடிட்டு வந்தா கூட என் பொண்ணை நான் தரமாட்டேன்னு தான் சொல்றாரு. சஞ்சய், ரோஹித் வரட்டும்டா. நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல, போய் அவங்க வீட்டில் பேசலாம்.
மா அந்த பொண்ணு புரிஞ்சுக்க மாட்டுதுமா. நம்ம என்னவோ அவங்க அப்பா கிட்ட ஏதாவது பேசி அவங்க அப்பாவுக்கு ஏற்கனவே ஹார்ட் ஆபரேஷன் பண்ணதுனால திரும்பி அவங்க அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்துடும், ஏதாவது பிரச்சனை ஆயிடும்னு பயப்படுது. அந்த பொண்ணு பேசுறான்னு சொன்னாலே ஒத்துக்க மாட்டுது. சரி, நம்ம ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசுவோம், அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட பேசுவோம். பேசுகிறபடி பேசினா கரையாத மனசும் கரையும். நான் பேசுகிறேன்டா அந்த பொண்ணுக்கிட்ட. ஆனாமா உங்களை ஏதாவது சொல்லிட போகுது. இல்லை சஞ்சய், இவ்வளோ நேரம் எல்லாரும் பேசுனீங்க, ரோஹித்துக்கு புரியவே இல்லை அந்த விஷயம். ஆனால் என்கிட்ட பேசாமல் இருந்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு ஒரே ஒரு நாளில் புரிய வச்சிட்டா. என் பிள்ளைய ஒரே ஒரு நாளில் தெளிய வச்சிட்டா. ஒரு பொண்ணு ஒரு குடும்பத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே, அதுவும் நீ சொல்கிற மாதிரி வேணாம், இந்த வாழ்க்கை வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமும் இல்லை அந்த குடும்பம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு என் பிள்ளைய என் கூட சேர்த்து வச்சிருக்கா. இதை விட ஒரு நல்ல பொண்ணை நான் எங்கடா போய் தேடுவேன் என் பிள்ளைக்கு? சொல்லுடா. நீங்கள் எல்லாரும் ரோஹித்தோட வாழ்க்கைக்கு அந்த பொண்ணு கிடைச்சா சந்தோஷமா இருப்பான்னு யோசிச்சிருக்கீங்க. ஆனால் அந்த பொண்ணு நானே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அவர் அவங்க அம்மா கூட சேரணும், அந்த அன்பு தான் நிலையானது. ஃபர்ஸ்ட் அவர் அவங்க அம்மா கூட சேரணும்னு சேர்த்து வச்சா பாரு, அந்த இடத்துல அவள் உயர்ந்து நின்றுட்டடா. இப்படிப்பட்டவளுக்காக அந்த குடும்பத்தில் போய் கையேந்தி பொண்ணு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு நாங்கள் எல்லாரும் ரெடி தான். ஆ என் மருமகளும் என் மகனும் வரட்டும், வந்தவொடனே நான் பேசுறேன்டா. அந்த பொண்ணுக்கு புரியுதான்னு பார்க்கலாம். தாயா தாரமான்னு போட்டி போடுற இந்த காலத்துல முதல்ல தாய் தான் முக்கியம், அதுக்கப்புறம் நீ தாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுன்னு தெளிய வச்சா பாரு. அவளுக்காக கையேந்தி நிக்கிறதுல ஒரு தப்பும் கிடையாது. என் புள்ள சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். அவனுக்காக யார் காலில் விழறதுக்கு வேணாலும் நான் ரெடி. என் கண்ணில் ஈரம் வந்தால், என் நெஞ்சில் வாரம் வந்தால், சாய்வேனே உன் தோளிலே. கண்ணீரே கூடாதென்றும் என் பிள்ளை வாடாதென்றும். இப்ப எதுக்கு என்ன இப்படி பார்த்துட்டு உட்காந்துருக்கேன்? இலக்கியாவான்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னா நீ தான் இப்படிலாம் இருக்க மாட்டியே. இப்ப நான் இப்படி இருக்கிறது உனக்கு சந்தோஷமா இருக்கா இல்ல கஷ்டமா இருக்கா? பெத்தவளுக்கு பொண்ணு நல்லா இருக்கணும்னு ஆசை, நான் தான் நல்லா இருக்கணும்னு நினைச்சாலும் நீ தான் அப்படி இருக்க மாட்டேன்னு சொல்றாளாச்சே. இப்போ பாரு, இப்பயும் அரைக்குறையா தான் இருக்க. தலையை சீவன அழகா சுடிதார் போட்டிருக்கே அப்படின்னு நான் சந்தோஷப்படுறேன். இருந்தாலும் அந்த நெத்தியில கொஞ்சம் பொட்டை வச்சாதான் என்ன? தலை சீவணும்னு தோணுச்சு, சீவிருக்கேன். புரியுதா? பொட்டு என்னைக்கு வைக்கணும்னு தோணுதோ அன்னைக்கு வைப்பேன். அது வரைக்கும் அமைதியா இருந்த. பெத்தவகிட்டே இப்படி பேசி என்னடி பண்ண போற? சொல்லு, என்ன பண்ண போறேன்? சரி, உன்கிட்ட பேசினா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த பால் பாயசம் எடுத்து வந்திருக்கேன், பால் பாயசம் குடி. இப்ப எதுக்கு குடும்பமா பால் பாயாசம் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. என்னடி நடந்த விஷயம் தெரியாம பேசுற? ரோஹித் உங்க அத்தை கிட்ட பேசிட்டான், 2 வருஷமா அவங்க அம்மா கிட்ட பேசாம இருந்தான், பேசிட்டான், அந்த சந்தோஷம் தான். ரோஹித் மாமா அத்தை கிட்ட பேசுனதெல்லாம் கரெக்ட் தான். உங்களுக்குலாம் வெக்கமாவே இல்லையா? சொல்லுங்க. ஒரு குடும்பத்துல நீங்களாம் பெரிய மனுஷங்க தானே. சஞ்சய் ப்ரோ வந்தாரு, இப்ப அவர்கிட்ட பேசுனதை நான் இங்கிருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உங்களுக்குலாம் அசிங்கமாவே இல்லையா? ஒரு பொண்ணை கூப்பிட்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருக்காரு, உங்களுக்குலாம் கேவலமா நினைக்கணும்னு தோணலையா? பாரு இலக்கியா, அவன் ஒன்றும் யாரோ ஒரு பொண்ணு கூட போய் தங்கிடல, லவ் பண்ற பொண்ணு கூடயும் போய் தங்கிடல. அவன் பொண்டாட்டி கூட அவன் போய் தங்கியிருக்கான். புரியுதா? உன் காதுல ஏறுதான்? அவன் பொண்டாட்டி கூட அவன் போய் தங்கியிருக்கான். அதுல எந்த தப்பும் கிடையாது. பொண்டாட்டியா இருந்தாலும் ஊர் அதிக பொண்டாட்டியா கல்யாணம் பண்ணி வச்சிங்களா? ஏதோ ஒரு பரிகாரத்துக்கு தானே கல்யாணம் பண்ணீங்க. அப்பவே தான் அந்த மாலையும் தாலையும் கழட்டி போட்டு போயிட்டாலே. அப்படி இருக்கிறவளுக்கு என்ன உரிமை கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? இப்ப அவ ஒத்துக்கிட்டா எவ்வளவு உரிமை வேணாலும் கொடுக்கறதுக்கு நாங்க ரெடி, எந்த உரிமை வேணாலும் கொடுக்கறதுக்கு நாங்க ரெடி. அதை நினைச்சு நீ என்ன கவலைப்படுற? கல்யாணம் நீங்க தான் சொல்றீங்க, அந்த கல்யாணத்துக்கான ஒன்றும் கிடையாது. புரியுதா? அந்த கல்யாணம் வெறும் டம்மி கல்யாணம். அப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அந்த பொண்ணு போய் அங்க தங்கியிருக்கான். அந்த பொண்ணு தப்பான பொண்ணுன்னு யோசிக்க தோணல. பொண்ண மாதிரி ஆளுங்களுக்கு தான் இலக்கியா தப்பான பொண்ணுன்னு யோசிக்க தோணும். எங்களை மாதிரி பக்குவப்பட்ட ஆளுங்களுக்குலாம் அந்த பொண்ணு தப்பான பொண்ணுன்னு யோசிக்க தோணாது. ஏன்னா அவ போய் தங்கின ஒரே நாள் நைட்ல அவங்க அம்மா கிட்ட ரோஹித்த பேச வச்சிருக்கா. சொல்லு, எவ்வளவு இப்படி நினைப்பாளா? அவ போன வேகத்துக்கு நீ சொல்ற மாதிரி கேரக்டர்ல இருக்கிற பொண்ணா இருந்தா வேற மாதிரி ஆகிருக்கணும். அந்த மாதிரி இல்லலாம், நல்லா அவளை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா கூட சேர்த்து வைக்க தான் முயற்சி பண்ணிருக்கா. அப்படிப்பட்டவ தப்பான பொண்ணுன்னு எப்படி யோசிக்க சொல்ற? ஃபர்ஸ்ட் புள்ளைய பெத்த கூட சேர்த்து வச்சிருக்கா. அப்படி ஒரு பொண்ணு அவ. ரொம்ப பெருமை பாடாதீங்க. இப்படி ஒரு சிம்பதியை அவ கிரியேட் பண்ணிருக்கா. சிம்பதி கிரியேட் பண்ணாலோ சீன் கிரியேட் பண்ணாலோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இத்தனை வருஷமா நாங்க சொன்னது அவன் காதுல ஏறல. அந்த பொண்ணு சொன்னோடனே அவனுக்கு ஏறிடுச்சுல. நல்லது தானே முத சொல்லி கொடுத்துருக்கா. அதுக்கு தானே அவனும் தலையாட்டி இருக்கான். அதுல எதுவும் தப்பு இல்லையே. நாங்களா சந்தோஷம் தான் படுறோம். நீ ஏண்டி வயிற்றுலாகிற? பெத்த பொண்ணா போயிட்ட, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுதான். இருந்தாலும் நீ அம்மா கிட்ட பேசுற மாதிரி அப்ப பேசுன. அதனால நானும் ஒரு விஷயம் சொல்றேன்னு. ரோஹித்தா தப்பா நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, அந்த பொண்ணு தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா அந்த பொண்ணு செஞ்ச காரியம் எங்க எல்லாரும் மனசுலயும் அந்த பொண்ணை ஒரு கேரக்டர்ல நிக்க வச்சிருச்சு. அதனால நாங்க யாரும் அப்படி யோசிக்கல. தோ நீ தப்பா தானே யோசிச்சுட்டு இருக்க. அதனால நீ யோசிக்கிற மாதிரி வேற ஏதாவது நடந்தா கூட அதை நாங்க சந்தோஷமா தான் ஏத்து பொண்ணு. ஏன்னா அந்த பொண்ணை ரோஹித் கூட சேர்த்து வைக்கிறது இன்னும் ஈஸியா போயிடும். அசிங்கமாவே இல்லல்ல உங்களுக்குலாம்? இல்லையே, பிள்ளைங்க சந்தோஷத்தை விட பெத்தவங்க வேற என்னத்தை பெருசா நினைச்சிட போறோம். இதுல அசிங்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? இப்பவும் சொல்றேன், நீ யோசிக்கிறது தப்பு. அவன் பொண்டாட்டியை கூப்பிட்டு தான் போய் அந்த வீட்டுல தங்கியிருக்கான். அதை ஃபர்ஸ்ட் உன் மைண்டுக்குள்ள பதியவை. சொல்ல போனா அவ உனக்கு அக்கா. பாரு, அவ்வளவுதான் உனக்கு சொல்லிட்டேன். அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். அக்கா சொக்கான்னு ஏதாவது சொன்னீனா? அக்காலாம் அவ கிடையாது. என் தகுதி என்ன, அவ தகுதி என்ன? அப்படி தாண்டி சொல்லுவேன். நீ பால் பாயசத்தை குடிச்சா குடி கட்டி போ. எத்தனை வாட்டி வேணாலும் சொல்லுவேன். அவதான் உனக்கு அக்கா அக்கா அக்கா. இந்த வீட்டு மூத்த மருமக. என்னதான் என் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் மனசுல இடம் பிடிச்சாலும் உன்னை இந்த வீட்டுக்குள்ள வர நான் விட மாட்டேன்.